இந்த வீடியோவில் நம்ம வாங்கின கப்பி மீனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்து ஒரு 3 வெரைட்டியான கப்பி மீன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ தான் பார்சல் வந்துச்சு. ஸோ அதெல்லாம் என்னென்ன மீன் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக காமிக்கிறேன். உங்களுக்கு கப்பி மீன் என்ன மாதிரியே பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோ ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மீன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நமக்கு வந்ததில் என்ன பிரச்சனை அப்படின்னா, மீன் வந்து நேற்றே போட்டுவிட்டாங்க. ஸோ நேற்றே போட்டு விட்டு, ஆனால் அது வந்து அந்த ஊரில் இருந்துருச்சு. நம்ம ஊருக்கு தேவகோட்டைக்கு வரல. நான் போய் கொரியர் ஆஃபீஸில் கேட்டேன், இன்னும் வரல, அந்த ஊரில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் திரும்ப வந்துட்டேன். ஸோ ஆர்டர் பண்ணவர்கிட்டே சொன்னேன், இந்த மாதிரி இன்னும் வரலையாம் ப்ரோ, அந்த ஊரில் தான் இருக்கான் அப்படின்னு கேட்டதுக்கு, சரி இப்போ நாளைக்கு வர மாதிரி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வந்துருச்சு இன்றைக்கி. ஸோ மீன் எந்த நிலைமையில் இருக்குதுன்னு தெரியலை, எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கணும். ஸோ நம்ம ஆர்டர் பண்ணது பார்த்திங்கன்னா, ஸோ சில இம்போர்ட்டட் கப்பீஸ் மாதிரி ஒரு 3 வகையான கப்பீஸ் ஆர்டர் போட்டிருந்தோம். அதான் நான் வீட்டில் காமிக்கிறேன். ஒரு பதட்டத்தில் இருக்கேன், என்ன ஆகிருக்கும். ஏன்னா 2 நாள் ஆச்சு, இருக்கும் 3 நாள் வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 3 நாள் வரையும் கப்பி இருக்கும் கவர்லையே. ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்கிறேன், என்ன கதையாக போகுதுன்னு தெரில. நல்லா இருக்கணும். ஒரு கவரில் இருக்குது. இருக்கு எல்லாம் நல்லா இருக்குது. 1 3 இருக்குது. இருங்க பார்ப்போம். இருக்கு, இது ஏதோ சைடில் ஏதோ இருக்குது, என்னன்னு தெரில. ஸோ நான் வந்து இன்னும் பெரிய பேக்கெட்டில் இருக்குன்னு நினச்சேன். நான் சின்ன பேக்கெட்டில் இருக்குது, ஆனால் நல்லாயிருக்கு. அந்த பேக்கிங்கை பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த மாதிரி பேக்கிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும். இது வந்து டெலிவரி சார்ஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கினாங்க என்கிட்ட அந்த செல்லரு. அதனால் அதோடய வெயிட்டை வந்து நான் அளந்து பார்த்துக்கிறேன் எதுக்கும். ஸோ இந்த வெயிட் இருந்துச்சுன்னா இவ்வளோக்குள்ளே வரும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த தண்ணி வந்து லீக் ஆகியிருந்தா இந்த கவருக்கு வந்திருக்கு. மொத்தம் வந்து எத்தனை 1 2 3 6 பாக்கெட் இருக்குது. நான் வந்து இன்னும் எதில் வைக்க போகிறேன்னே தெரியல. நான் மட்டும் ஆர்டர் போட்டுவிட்டேன். நம்மக்கிட்ட இப்போ மீன் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. திடீர்னு கிடச்சனால நான் ப்ரோ போட்டு விடுங்க ப்ரோ பண்ணிட்டேன். அவரும் போட்டு விட்டார். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் நம்ம யார்ட்டையாவது மீன் வாங்குகிறோம், ஆர்டர் போடுறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பணத்தை வந்து அவளுக்கு போட்டு விட்டு தான் வந்து அதுக்கப்புறம் தான் நமக்கு மீன் போட்டு விடுவாங்க. ஸோ சும்மா வந்து கேஷ் ஆன் டெலிவரிலாம் அதிகபட்சம் இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ நான் ஒவ்வொரு மீனாக காமிக்கிறேன். செம்ம சைஸு, ப்ரீடிங் சைஸு. மொத்தம் வந்து நம்ம 3 வெரைட்டி வாங்கியிருக்கோம். ஸோ அது வந்து நான் தப்பாக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். நல்லா கிளியராக பக்கத்தில் வச்சு காமிக்கிறேன். இந்த வருங்க பேப்பர் தான் இது. ஸோ பேப்பர் ஈரமாக போச்சு. இது பார்த்திங்கன்னா 2வது மீன். இது என்ன மீன்? இது பார்த்திங்கன்னா பிளாட்டினம் இயர். அதாவது ஏதோ ரெட் டெயில் பிளாட்டினம் இயர். ஆமாம், ரெட் டெயில் பிளாட்டினம் இயர். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி இன்னொன்று இருக்குது. இது பேரும் ரெட் டெயில் பிளாட்டினம் இயர்னு தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் ஆர்டர் போட்டிருந்தேன். எதுவும் மீன் எக்ஸ்ட்ரா வச்சுருக்காங்களோ. இது பார்த்திங்கன்னா ஃபயர் பிளாக்கு அப்படின்னு ஒரு கப்பி வெரைட்டி. ஸோ எனக்கு வந்து நான் நிறையா கப்பி வெரைட்டிலாம் வாங்கி வளர்த்ததில்லை. நான் வந்து மிக்சடு கப்பி தான் அதிகபட்சம் வளர்த்துருக்கேன். ஸோ அதை பார்க்கும்போது நிறைய மார்க்கெட்டில் எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா டம்போயர். ஒரு வழியாக டம்போயர் வாங்கியிருக்கோம். இருங்க அம்மா அப்பா
உங்களுக்கு சரியாக தெரியுமான்னு தெரியல. நான் இதனால நான் காமிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இடத்துல நல்லா கிளியராக. இது பார்த்தீங்கன்னா ஃபயர் பிளாக்லேயே ஒரு ஃபயர் பிளாக்கில் மேலு. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காமிச்சது வந்து ஃபீமேலு தான். ஃபீமேலு ரொம்ப பெருசு, செம்ம சைஸு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேலு. எப்படி 1 2, அதாவது இதில் இப்போ என்ன கதைன்னா 1 2 3 நமக்கு வந்து ஒரு பேர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து நமக்கு ஒரு பேர் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து மூணு பேர் தான் நான் வந்து ஆர்டர் போட்டோம். அதாவது இதில் என்ன பேர் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்கன்னா பிளாட்டினம் இயர் ரெட்டேல். அது ஐயோ பேர் மறந்து போச்சே. ஸோ அது வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதுதான் ஃப்ரீயாக கொடுத்தது. ஸோ எல்லாமே செம்ம ஆக்டிவாக இருக்குது. இதை வந்து நான் என்ன கிளியராக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஸோ இந்த வீடியோலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா பிளாட்டினம் டம்போ இயரு. ஸோ பார்த்திங்கன்னா அந்த வால் இருக்குல்ல, ஸோ எலிஃபண்ட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாலில் வந்து அந்த ரெட் கலர் இருக்கும். கையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கலர், அதை பார்த்திங்கன்னா அந்த யானை காது மாதிரி இருக்கும். ஸோ போகும்போது நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. தெரியும் நினைக்கிறேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு காமிக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு தெரியலை. அந்த 2 அதாவது அந்த சைடில் துடுப்பு மாதிரி இருக்கா. ஸோ அதில் வந்து ப்ளூ கலர் வந்து கேமராவில் தெரியலைன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு தெரியலை. இந்த தெரிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ இதுதான் வந்து மேலு. ஸோ இதில் வந்து ஒரு பேர் வாங்கியிருக்கோம். இதில் வந்து இப்போ நான் மேல் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபீமேல் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் அந்த ரேட்டு வந்து எந்த மீனுக்குமே சொல்லலை. ஓகேங்களா. இன்னும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு ரேட் இருக்கும். ஸோ நான் ரேட்டு சொல்லலை. இது வந்து வாங்கின ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ரீட் பண்ணி நம்ம ஷாப்பில் வச்சு செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரீசனில் தான் வாங்கினேன். அப்புறம் எனக்கு அதை வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ இது மட்டும் இல்லை, நிறைய மீன் வாங்கணும்னு ஆசை. இப்போ நிறைய பேர் என்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ்லாம் பண்ணுறீங்க. ஸோ இந்த மாதிரி ரெட் பிளாக் இல்லை, பிளாக் ஜெட்டு கப்பி வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறையா. ஸோ எனக்குலாம் அந்த பேர்லாம் தெரியாது. ஸோ நான் சொல்லும் போது நான் வந்து புதுசாக அது வந்து அந்த கப்பி வெரைட்டி வந்து நான் கேள்விப்படுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் பேர் சொல்லி ஸோ வேணும் அப்படிங்கிறீங்க. ஸோ அதெல்லாம் நான் ஃப்யூச்சரில் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. இப்போதைக்கு இந்த மீன் வாங்கியிருக்கோம். இந்த மீன் வாங்கி நம்ம ப்ரீட் பண்ணுறோம். இதோட மேல் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபீமேலு. இதுதான் ஃபீமேல் பார்த்திங்கன்னா செம்ம சைஸு. ஸோ கேமரில் வந்து கம்மியாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். செம்ம சைஸ் வந்து கம்மியாக தெரியுது. செம்ம சைஸு. கொஞ்சம் குட்டி போடுற ரேஞ்செலாம் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலங்கல் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம சீக்கிரம் தண்ணியில் விடணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ இவ்வளோ பேர் தான் வந்து பேர் மறந்து வச்சே. பேர் வேறு மறந்து போயிடுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினம் இயர் கப்பின்னு ஏதோ சொன்னாங்க. ஸோ இதில் வந்து ஒரு பேர் இருக்குது. இதில் வந்து மேலும் ஃபீமேலும் வந்து ஒரே பேக்கெட்லேயே வந்துருச்சு. ஸோ பேக்கெட் பார்த்திங்கன்னா சின்ன பேக்கெட் தான். ஸோ நம்ம ஷாப்பில் வந்து ஃபைட்ருக்கு இந்த மாதிரி ஒரு கவர் வச்சுருக்கோம் நம்ம மீன் கடையில். ஸோ அந்த கவரில் தான் அமுச்சு விட்ருக்காங்க. ஸோ மேலு ஃபீமேலு ரெண்டும் உங்களுக்கு. ஃபீமேல் பார்த்திங்கன்னா இதில் வந்து நார்மல் சைஸ் தான். மேலும் பார்த்திங்கன்னா நார்மல் சைஸ் தான். ஸோ இதையும் வந்து நம்ம சைடில் வச்சுக்குவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபயர் பிளாக் கப்பி அப்படிங்கிற ஒரு கப்பி. ஒரு அருமையான கப்பி. இது வந்து ஃபீமேலு. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. சாரி, இந்த இருக்குது கேமரா. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல. பாருங்கள், காட்டுறேன். தண்ணி வந்து கலங்கலாயிடுச்சு. நான் சீக்கிரம் தண்ணியில் விடணும். அதனால் சரியாக தெரிய மாட்டேது கிளியராக. பிளாக் கலரில் இருக்கும். ஸோ ஃபீமேல் பார்த்திங்கன்னா நல்லா பெரிய சைஸு, பயங்கரமான பெரிய சைஸு. ஸோ மேல் காமிக்கிறேன் இருங்க. மேல் பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. மேல் பார்த்திங்கன்னா ஒரு
தெரியுதா? சரியாக தெரிலன்னு நினைக்கிறேன். லைட்டாக ஒரு மாதிரி க்ரீன் இருக்குது அதோட உடம்புல. ஸோ க்ரீனும் லைட்டாக சேர்ந்த மாதிரி இருக்குது, பிளாக்கும் வாலில் இருக்குது. ஸோ பிளாக்கு பார்த்தீங்கன்னா கலர் வந்து கொஞ்சம் டல்லாகிடுச்சு. ஸோ ஷிப்பிங்கில் ஸ்ட்ரெஸ் ஆனிச்சா என்னன்னு தெரில. ஸோ அதனால தான் நினைக்கிறேன் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது, ஒன் சைடு டல்லாக இருக்குது. ஸோ அதை பார்ப்போம் நம்ம. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீயாக கொடுத்த பிளாட்டினம் இயர் கப்பி தான் நினைக்கிறேன். ரெட் டெயில் பிளாட்டினம் இயர் கப்பி அப்படின்னு தான் நினைக்கிறேன் கரெக்டாக பேர். ஸோ இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தது, மேலு ஃபீமேலு ஒரு பேர் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்திருக்கு. பார்த்தீங்களா? ஓகே, பேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அவ்வளோதான், பேக்கிங் சூப்பராக இருந்துச்சு. ஒரு நாள் நமக்கு வந்து லேட்டாக வந்துருச்சு, நான் சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ செல்லர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்ன தேதினா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி. அவங்க வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் தேதியே போட்டு விட்டாங்க. 11ஆம் தேதி நைட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 12ஆம் தேதி நமக்கு வந்திருக்கணும் காலையில். ஆனால் வராமல் போயிடுச்சு. ஸோ வராமல் போனதுக்கு காரணம், நான் போய் கொரியர் ஆஃபீஸில் போய் கேட்டேன். அந்த கொரியர் ஆஃபீஸில் வந்து இன்னும் வரல அப்படின்ட்டாங்க. ஸோ அந்த ஊரில் தான் இருக்குது, இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அவர்கிட்ட கேட்கும்போது சரி அடுத்த நாள் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொன்னாப்புல. இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. நேற்று வந்திருக்க வேண்டியது இன்றைக்கி வந்து வந்திருக்கு. 2 நாள் இந்த கவரில் இருந்து நல்லபடியாக நமக்கு வந்து சேர்ந்துருச்சு. எந்த மீனுக்குமே எந்த ஒரு டேமேஜுமே ஆகலை, எல்லாமே வந்து நல்லா இருக்குது. சூப்பரில் கவர் பார்த்திங்கன்னா பலூன் மாதிரி இருக்குது. ஸோ வந்து எல்லாத்தையும் வந்து நான் தனித்தனியாக செட்டப் பண்ணணும். ஸோ அங்கிட்டு பார்த்திங்கன்னா எதுலேயுமே வந்து இடமே இல்லை. ஆனால் அங்கிட்டு ஒரு 2 இதில் வந்து நான் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். மீன் நேற்றே வரும் அப்படின்ட்டு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன் சின்ன டப்பாவில். ஸோ அதெல்லாம் நான் செட்டப் பண்ணணும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது. நான் அந்த அட்ரஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை காந்தி ரோட்டில் இருக்குது. ஸோ காந்தி ரோட்டில் எங்கே இருக்குது அப்படின்னா நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காந்தி ரோட்டில் தான் நிற்கிறோம். இதுதான் காந்தி ரோடு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஒத்த கடை. இங்கிட்டு பார்த்திங்கன்னா இந்த முச்சந்தி, அங்கிட்ட தான் காளான் கடை இருக்கும். ஸோ ஓகே, நான் வழி சொல்கிறேன். ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தோம் அப்படின்னா இதான் பார்த்திங்கன்னா சாய்பாபா கோயில் பூட்டி இருக்குது. இப்படியே என்ன ஸ்ட்ரைட்டாக போகணும். நான் இது உங்களுக்காண்டியே வண்டி அங்கே நிப்பாட்டி வச்சுட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் சொல்கிறேன் ரேட் கரெக்டாக. ஸோ அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜான் ஸ்கூல் வரும் லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் கடை இருக்குது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜான் ஸ்கூலு. உள்ள ஸ்கூல் நடந்துக்கிட்டு இருக்குது. குழந்தைகள்லாம் பேசுகிற சவுண்டு கேட்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. புனித ஜான் தொடக்கப்பள்ளி டிவிக்கேன்னு போட்டிருக்கா. ஸோ அதான் அந்த அருகே பாருங்க நம்ம மீன் கடை. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும், அந்த இதுதான் நம்ம மீன் கடை. ஜீவா வண்ண மீன் நிலையம்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்பி ஏடிஎம் இருக்கும். அதுக்கு இங்கிட்டு நம்ம கடை.